கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சுவாரஸ்யம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களாகவே கன்னி ராசிக்காரங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. தொழில் செய்கிறீங்கன்னா அதில் நிறைய விதமான தடங்கள் வந்திருக்கும். பண விஷயத்தில் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமாவது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறையுமா? அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கன்னி ராசிங்கிறவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்க ரொம்ப அறிவாளி. இதனாலேயே இவங்க கிட்ட யாராலையும் பேசி ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி வந்து நிற்பாங்க. அதே மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. நான் என்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி என்னை சுற்றிக்கிறவங்களும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல உள்ளம் படித்தவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசி ரீதியாக பார்த்தோன்னா இவங்க மோஸ்ட்லி பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்படி பணக்காரங்களாக இருந்து கடன் விஷயத்தில் அடிபட்டு அதுக்கப்புறம் கூட ஏழையாக வாய்ப்பு இருக்குது. இவங்க பேரில் ஏதோ ஒரு சின்ன சொத்தாவது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 2 வீடு, அதாவது பாட்டி வீட்டில் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பெற்றோர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் எப்படி இருந்தால் என்ன, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கவங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. அவங்களுக்கு எல்லா விதமான நல்லது நடக்கணும், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே நிறைய டிகிரியெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க படித்த வேலைக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க மன சந்தோஷத்துக்காக மட்டும்தான் ஒரு வேலைக்கு போவாங்களே தவிர விருப்பப்பட்டெல்லாம் போக மாட்டாங்க. கல்வி சார்ந்த விஷயமாகவும் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. மனசில் அவங்க எப்பயுமே தூசி தட்டு தான் வச்சுருப்பாங்க. எம்டியாக தான் இருக்கும் இவங்க மனசு. எதெல்லாம் படுதோ அதெல்லாம் எப்படி மற்றவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மற்றவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பக்குவமாக எடுத்து சொல்லுவாங்க. தான் கூட இருக்கவங்க தப்பான வழிக்கு போனால் கூட அந்த தப்பான வழியில் இருந்து அவங்கள எப்படி மீட்பது அப்படின்னு கூட இவங்க யோசித்து அதன் வழியை தனக்கு பிடிச்சவங்கள கொண்டு போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. இவங்கக்கிட்ட என்ன விஷயம் ரொம்ப ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது அப்படின்னா கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, கொஞ்சம் பயந்துக்குவாங்க. இந்த 2 விஷயம் மட்டும்தான் இவங்கக்கிட்ட பலவீனமாக பார்க்கப்படுது. மற்றபடி இவங்க எல்லா விஷயத்துலேயும் வல்லவங்களாக இருப்பாங்க. முக்கியமாக மேக்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு மேக்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் வாய் பேச்சால் ஜெபிக்கவே முடியாது. இவங்களுக்கு ஞாபக சக்தி பொதுவாகவே நிறைய இருக்கிறனால நீங்கள் எப்பயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன வார்த்தை விட்டுருந்தா கூட ஒரு 2-3 வருஷம் கழித்து கூட அதை ஞாபகப்படுத்துவாங்க. சரி, நீ அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னல, இன்றைக்கி என்ன பேசவா மாட்டேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராசி அதிபதி யாருமே இல்லை, புத பகவான் அறிவுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால இவங்க எப்பொழுதுமே அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க. இவங்க வயதை உங்களால் கணிக்கவே முடியாது. அந்தளவுக்கு எப்பொழுதுமே இளமையாகவும் சிரித்த முகத்தோடும் கோபத்தை காட்டக்கூடாத வகையிலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் ரொம்ப கம்மியாக தான் வரும்.
அதுவுமே மற்றவங்க பார்க்குற அளவுக்கு வரவே வராது. தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அப்போவே அதாவது தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் தூக்கத்தில் கூட ஒரு பிளான் அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்க அவங்களுடைய மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல நிம்மதியாக இருக்கலாம்னா கூட அப்போ ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க. அந்தளவுக்கு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும்? நன்மையை தருமா, தீமையை தருமா, இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்டவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத பகவான் ஒரு ராசி அதிபதியாக இருக்கனால புதன்கிழமை அன்னைக்கு உங்களால் இயன்ற உதவிகளை முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் உதவி கேட்டு வந்தாங்கன்னா மறக்காமல் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தானத்தை கொடுங்க. விரதமும் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருக்குப்பா, நான் இப்படி தான் எனக்கு வந்து கன்னிராசி தான், நீங்கள் சொன்ன விஷயம்லாம் எனக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்க அப்படின்னு மட்டும் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், ஒவ்வொரு அவமானத்துக்கும், ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போகுது. உங்களை சுற்றிக்கிறவங்க ஒரு ஏளனமாக பார்த்துருப்பாங்க. இவன் எதுக்கும் உதவ மாட்டான், எதுக்கும் ஆக மாட்டான் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமையை பார்த்து ரொம்பவே வியப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிடத்தில் எல்லாத்து முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும், தனிமையை எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சா உடனே அழுதுட்டு இருந்த உங்களுக்கு இதுக்கு மேலே இறைவன் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டான். இதுக்கு மேலே நல்ல வழியை தான் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் எதுக்கெல்லாம் கண்ணீரெல்லாம் சிந்தனைகளோ அதுக்கெல்லாம் நல்ல நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் கிடச்சிருக்கு. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவு இணைய போகுது. அதனால் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா முன்னாடி ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக நடந்தால் கூட முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நடுக்காட்டில் தனி மரமாக இருக்கிறது போல தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. யாருக்குமே எந்த ஒரு சின்ன துரோகம் கூட செய்யாத உங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும். இதுக்கு மேலே அதெல்லாம் தூள் தூளாக மாறப்போகுது. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. உண்மையை சொல்ல போகணுன்னா, உங்களை யாரெல்லாம் ரொம்ப கேவலமாக பார்த்தாங்களோ, ஏளனமாக பார்த்தாங்களோ, இவெல்லாம் ஆகவே மாட்டான், இவனெல்லாம் எதுக்குமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கெட்ட விஷயத்தில் கூட்டிகிட்டு போக நினச்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்களே உணர்ந்து உங்ககிட்ட இருந்து தள்ளி இருப்பாங்க. உங்களுக்கு கெட்டது நினச்சவங்க எல்லாமே நல்லவங்களாக இந்த காலகட்டத்தில் தெரியவாங்க. அதை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூட பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்ச கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இதுக்கு மேலே வாழ்க்கையில் நிறைய யோகமான பலன்கள் நீங்களே எதிர்பார்க்காத வகையிலும் கனவுல கூட நினைக்காத வகையில் நிறைய நல்ல நல்ல திருப்பு முனைகளை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அடிப்படையின்படி பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றத்தை உங்கள் கண் முன்னே அந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நடத்தி காட்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படின்னா,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களால உங்கள் வாழ்க்கையில் பெரிய விதமான வெளிச்சம் கிடைக்க போகுது. அந்த வெளிச்சமால் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான உயர்வை பார்ப்பீங்க. இதனாலேயே உங்களை ஒதுக்கினவங்க எல்லாருமே இப்பொழுது உங்ககிட்ட உறவு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. புதுசாக வந்த உறவால் பழைய உறவுகள்லாம் உங்களை நாடி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு விதமான மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நிறைய நடக்கும். ஒரு பூகம்பமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு 2-3 வருஷத்துக்கு ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த தொழிலில் எந்த ஒரு பலனும் இருந்திருக்காது. ஆனால் இதுக்கு மேலே அந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய பலன்களை பார்ப்பீங்க. மாற்றம் நிறைய வரும். இத்தனை நாளாக கையில் காசே தங்க மாட்டேங்குது, கையில் காசு இருந்தாலும் எப்படி செலவாகுதுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு வந்த அவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் நீங்கள் போகுது. கடன் தொல்லையால் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பண வசதிகளும் கிடைக்க போகுது. ஒரு வழியாக இந்த கடன் ரொம்ப நாளாக இருந்துச்சு, அடைச்சிட்டுண்டா சாமி அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிப்பீங்க. கைக்கு சேரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு நன்மை வகையில் தான் வரும். அதனால் பயந்துக்கவே தேவையில்லை. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குன்னா உயிரையே கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. எவ்வளவு தான் நம்ம சம்பாரித்து கொடுத்தாலுமே அவங்களுக்கு நம்ம பெருசாகவே தெரிய மாட்டோம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேலே அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுக்குன்னு தனி மரியாதை உங்கள் வீட்டில் கிடைக்கும். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்ட நல்ல முறையில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கையில் வேணும்? நம்மளை யாரெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோ அவங்களே நம்மளை நாடி நல்லா பேசுகிறாங்கன்னா அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்த வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தபடி தாய் தந்தையாக உங்களுக்கு அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இது 100% நடக்கும். கன்னிராசி தம்பதிகளுக்கிடையே இதுவரைக்கும் நடந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்த தம்பதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தினமும் நைட்டு எதையோ நினச்சி யோசிச்சுக்கிட்டு பாதி நைட்டு தூங்காமல் மீதி நைட்டில் தூங்கிட்டு வந்த உங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறும். மன நிம்மதி கிடைக்கும். மனசில் ஒரு விதமான நிம்மதி உண்டாகும். அப்பாடா, இதுக்கு மேலே நம்ம கவலைப்பட வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தமோ அது கூட சேர்ந்து சம்பளம் பற்றிய விஷயங்களோ உண்டாகிட்டே இருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறும். அதாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப ஒரு 10-15 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி சேர்ந்தவங்கெல்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் அதே வேலையில் கம்மி சம்பளத்துக்கு வேலை வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் பலன் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நினச்சிங்களோ அதுக்கும் மேலே உங்களுக்கு பண வசதிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் தடையாக வந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே, திருமணம், காதுகுத்து, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே தடையாக வந்துட்டு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே மாறி தேதி குறிக்கக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பார்ப்பீங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே பனி போல் விலக ஆரம்பிக்கும். எப்பயுமே டெய்லியும் காலைல எந்திரிக்கிறப்பவே ஐயோ அப்பா இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்க போதும், எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு கவலைப்பட்டு வந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையே கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருள் மட்டுமே இருந்துட்டு வந்த நிலையெல்லாம் மாறி வெளிச்ச நிலைகள் வரப்போகுது.
இது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணி செய்கிற இடத்துல திறமைக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ரொம்பவே விரக்தியில் இருந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு பெரிய முதலீடு செஞ்சிட்டோம், இதில் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தவங்களுடைய நிலை சந்தோஷம் தரக்கூடிய நிலையாக மாறப்போகுது. ஜாதக கட்டத்தில் தொழில் ஸ்தானம் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் என்னவெல்லாம் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே பலன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொந்தமாக ஏதாவது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்பவே நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக போகும். புதுசாக நிறைய வாடிக்கையாளர்களை வர வைப்பீங்க. அதன் மூலமாக பல விதமாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமான நிலையில் உருவாகும். பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்குன்னு ஒரு நிலம், தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு வாகனம் அப்படின்னு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அட்லீஸ்ட் சின்ன வீடாவது இருக்கணும் நம்ம பேரில். அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எவ்வளோ காலம்தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கனவாக நினச்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நினைவாக போகுது. வீடு கட்டுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நிலம் வாங்குவீங்க, இல்லை கட்டு வீட்டை வாங்குவீங்க, இல்லைன்னா வாகனம் இல்லாதவங்க அந்த வாகனம் வாங்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை நீங்கள் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. மற்றவங்களோட விஷயத்தில் முக்கியமாக தலையிடாதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உங்கள் பேர் அதில் ஏதாவது அடிப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாருங்கள். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுலபமாக அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்தால் பல பேர் கோர்ட்டு வாசலை மிதிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சப்போர்ட்டாக, அது உங்களுக்கு சப்போர்ட்டாக அமைய போகுது. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பங்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சேர்ந்துடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கூடயே இருந்துட்டு உங்கள் பிளானுக்கு எல்லாமே குழி பறிச்சுட்டு வந்த நிறைய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயே இருந்துட்டு நல்லவங்க மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நடிச்சுக்கிட்டு உங்கள் பின்னாடி உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு தடையை கொடுத்துட்டு முட்டுக்கட்டையை கொடுத்துட்டு இருந்தவங்களுடைய முகம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துடும். நீங்களே நம்ப முடியாத ஒரு வெளிச்சத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம கூட இருக்கவங்க அவங்கள நம்பி நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம். ஆனால் அவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.